ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி குலோப்ஜாம் செஞ்சு காமிக்க போகிறேன். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து உங்கள் அம்மாவை அப்பாவை உங்கள் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் அசத்துங்க. எப்படி சமையலில் ரசம் ரொம்ப சிம்பிளானதோ முக்கியமானதோ அதே மாதிரி ஸ்வீட்டில் இந்த குலோப்ஜாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஆனால் ரசத்தை எப்படி பக்குவமாக எடுக்கிறோமோ அதே மாதிரி குலோப்ஜாம் கொஞ்சம் பக்குவமாக செஞ்சோம்னா சூப்பராக வரும். இதில் மாவு பிசைகிறதுலேருந்து பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் சிம்பிள் மெத்தடு தான், ஒன்றுமே இல்லை. இந்த குலோப்ஜாம் எடுத்து பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த குலோப்ஜாம் மாவை கொட்டிக்கிறோம். அதில் எதுவுமே இல்லை, வெறும் பச்சை தண்ணியை விட்டு இந்த குலோப்ஜாம் மாவை எப்போவுமே அழுத்தி பிசையவே கூடாது. சும்மா லைட்டாக, ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, பிசு பிசுன்னு போடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறணும். அழுத்தியே பிசையக்கூடாது, லைட்டாக தான் பிசையணும். ஏன் அழுத்தி பிசைஞ்சால் என்ன ஆகணும், குலோப்ஜாம் உள்ளுக்குள்ளே அப்படியே கட்டி கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் எப்படி பிசையணும், லைட்டாக பிசையணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு மாவு சேர்ந்தாப்புல வந்துருச்சா? இப்போ என்ன செய்யணும், அதில் கொஞ்சம் நெய் எடுத்து செஞ்சு முடியுது. 200 கிராம் அந்த மாவுக்கு 1 டம்ளர் ஜீனி எடுத்திருக்கேன். அதே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும். ஜீரா ரெடியாகிடும். சரி, அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். வெந்தய காய வைப்போமா ஒரு சைடு. இதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். என்ன அப்படின்னா, எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் குலோப்ஜாம் உருண்டை